Hello, my dear boys and girls. பசங்களா, ஐ கேன் சே தட் யூஆர் ஆல் பார்ட் ஆஃப் வேதாந்து ஃபேமிலி இல்லையா? கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா, நம்ம போன வருஷம் அக்டோபர் மாதம் இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு கிளாஸாக இருக்கட்டும், லைவ் செஷன்ஸாக இருக்கட்டும், மேரத்தானாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக, சில டைமில் நாங்கள்லாம் டவுன் ஆகிட்டா கூட எங்கள் கூட நின்று எங்களையெல்லாம் மோட்டிவேட் பண்ணி கிளாஸஸ்லாம் எடுக்கிறதுக்கு எங்களை புஷ் பண்ணுற அவர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருமே வந்து சின்ஸ் யுவர் ஆல் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து உங்களை என்ன செய்கிறேன் அப்படின்னா இன்வைட் பண்ணுறேன். சரியா? ஸோ தலைவரை எங்கே வரணும் சொல்லுங்கள், டிக்கெட் போடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னா அவ்வளோ பட்ஜெட் இல்லைங்க. ஸோ ஃபங்க்ஷன் எப்படி அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், லைவாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இந்த சண்டே, ஓகே, இந்த சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை எல்லாருமே வந்து பாருங்கள். தலைவர், இதில் என்ன நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க? ஓகே, வேல் அப்படின்னா என்னது? இட்ஸ் அ டைப் ஆஃப் அ வேலிடக்ட்ரி ஃபங்க்ஷன். ஓகே, உங்களுக்கு அது நடக்கும்போது இன்னுமே நல்லா புரியும். இப்போ நம்ம கூட வேதாந்தோவில் உங்களை மாதிரியே நிறைய பேர் த்ரூ அவுட் த ஜேர்னி, 10th ஆரம்பித்து 12th நீட்டு ஜேஇ வரைக்கும் நிறைய பேர் சூப்பராக படிச்சிருக்காங்க, சூப்பராக மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கூட கேட்டிருப்பேன், உண்மையான ஹீரோ அப்படின்னா அது யார்? சினிமாலெலாம் காட்டுறாங்களே அவங்களா? ஓகே, ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், கேப்டன் அமெரிக்கா, பேட்மேன், ஓகே, அப்புறம் வேறு யார், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், அதெல்லாம் படம்லாம் வருது இப்போது. சரியா? நல்லா இருக்குமா தான் தெரில. சரி, அது வேறு கதை. ஓகே, பட் த திங் இஸ், இவங்கெல்லாம் ஹீரோஸா? இல்லை, கிடையாது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாராட்ட வேண்டிய மிகப்பெரிய ஹீரோஸ் வந்து யார் அப்படின்னா நீங்கள் தான். எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஃப்ராங்காக பேசுவோமா, நம்மள எத்தனை பேருக்கு வந்து பயங்கரமாக சூப்பராக ஜாலியாக படிக்க பிடிச்சிருக்கு, காலையில் இருந்த உடனே ஐயா நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம்? இல்லை, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு சின்ன வெறுப்பு இருக்குது, அச்சோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு. இருந்தும் எதுக்கு போகிறோம்? ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே பொறுப்பான குழந்தைங்க. ஒரு சில பேர் சூப்பராக படிக்கலாம், ஒரு சில பேர் ஆவரேஜாக படிக்கலாம், ஸ்லோ லேர்னராக இருக்கலாம். ஆனால் இங்கே யாருமே நம்ம வேணும்ட்டே ஒழுங்காக படிக்காமல் இல்லை. நம்ம அத்தனை பேருமே நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோம், நம்மளோட முடிஞ்ச எஃபர்ட்டை போடுறோம், ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கோம்? ஏன் அப்படின்னா வி நோ நம்மளோட ஃபேமிலிஸ் நம்மளை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, நம்ம அப்பா அம்மா நம்மளை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. த ஃப்யூச்சர் அஹெட், நம்ம நாட்டுடைய ஓகே ஃப்யூச்சர் முழுக்க முழுக்க வந்து நம்மளை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும். ஸோ அதனால் வருது வரல, ஈஸியாக இருக்குது இல்லை, நான் ஸ்லோ லேர்னர், ஃபாஸ்ட் லேர்னர், எதுவாக இருந்தாலும் சரி, எவ்ரிடே வி கோ டு ஸ்கூல், எவ்ரிடே வி ஸ்டடி, எவ்ரிடே வி ட்ரை டு கெட் குட் மார்க்ஸ், எவ்ரிடே வி ட்ரை டு கெட் பிளேஸ்ட் இன் குட் காலேஜஸ். ஏன் அப்படின்னா நம்ம நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோம், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம், நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம், சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பெருமைப்படுத்தி சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ ஹீரோ யார்? நீங்கள் தானே. அப்போது உங்களை ஹீரோஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வேதாந்தோவில் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா வேல், ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பெரிய ஒரு செலிப்ரேஷன், இது வரைக்கும் வேதாந்தோவில் நடந்ததுலேயே ரொம்ப பெரிய செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த செலிப்ரேஷனை பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? வேதாந்து அச்சீவர்ஸ் லீக், அதை தான் நாங்கள் வந்து ஷார்ட்டாக என்ன சொல்கிறோன்னா வேல் அப்படின்னு சொல்கிறோம், வேதாந்து அச்சீவர்ஸ் லீக். ஸோ இதில் நம்ம வேதாந்தில் படித்து சூப்பர் டூப்பராக நீட்டு ஜேஇலெல்லாம் சூப்பராக ஸ்கோர் பண்ண எல்லா பசங்களையும், ஆல் இந்தியா லெவலில் ரேங்க் எடுத்த எல்லா பசங்களையும் கூட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியும் வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிஃப்ட்டு அது இதெல்லாம் கொடுத்து, பல கோப்பைகள்லாம் கொடுத்து ஹானர் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் யானேன் சார் எங்ககிட்ட ஏன் சொல்கிறீங்க? இதை நான் பார்க்கறதுல என்ன ஆக போகுது? எல்லாத்துக்குமே தொடக்கம்னு ஒன்று இருக்குது கண்ணுங்களா. இப்போது எத்தனை பேர் ஓகே ஐநோ, ஏன்னா உங்களில் நிறைய பேரை நான் நேரில் மீட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேசினதுக்கப்புறம் எத்தனை பேர் இல்லை எவ்வளோ டெடிக்கேட்டடாக சமத்தாக டெய்லி எஃபர்ட் போட்டு படிக்கிற அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு நாள் இங்கே வரப்போகிறீங்க, அதனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதா? இந்த வேல் ஃபங்க்ஷன் இது 2025 இருக்குல்ல, 2026 எனக்கு கண்ணுங்களா நீங்கள் இங்கே வரணும். நீ நீட்லேயோ ஜேஇலையோ உன்னுடைய 12th ஸ்டேட் போர்டுலேயோ என்ன
டாப் ரேங்க் எடுத்து தமிழ்நாட்டிலே நம்பர் 1 600 சார், நான் 599 சார், நான் மார்க் எடுத்து இந்த வேல் ஃபங்க்ஷனில் நீங்கள் வரணும். சரியா? இப்போ இந்த வாட்டி நான் போகிறேன். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீட் லெவலில், ஜேஇ லெவலில் வந்து யார் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஆல் இந்தியா லெவலில் அப்படின்னா நான் டீச் பண்ணி என்னோடய பேட்சில் இருந்து யாரும் இன்னும் ஃபஸ்ட்டு வரல. சரியா? ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஆனால் என்னோட ஆசை என்ன அப்படின்னா 2026 போகும்போது வரணும். அதுக்கு நம்ம அதை பார்க்கணும். ஏன் அப்படின்னா அதை பார்த்தா தான் நமக்கு ஒரு ஆசை வரும். அப்பா, இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இவ்வளோ பேர் முன்னாடி அப்பா அம்மாவை நிற்க வச்சா இவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை ரியலைஸ் பண்ணணும் நம்ம. சரியா? அண்டு உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக செய்வ. நீ மட்டும் இதை பார்த்துட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க, எனக்கு நல்லாவே தெரியும் எவ்ரி ஒன் ஆஃப் யூ கண்டிப்பாக நீ இதை செய்வ, சாதிச்சு காட்டுவ, யூ வில் அச்சீவ் இட். ஸோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ்க்குமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு கோச்சிக்காதீங்க. மை டியர் பேரண்ட்ஸ், நீங்களுமே ஓகே, எவ்ரி சிங்கிள் பேரண்ட் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், நம்ம குழந்தைங்கள இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் அடுத்த வருஷம். ஸோ அதுக்கான ஒரு உத்வேகத்தை, ஒரு எனர்ஜியை நம்ம குழந்தைங்களுக்கு இது கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.